இருக்கிறாரே அவர்தான் அகத்தியர் என்று பெயரும் புலவர். அகத்தியர் 4500 ஆண்டுகள் முன்னாடி பிறந்தார். இவர்தான் தமிழ் மொழியின் தந்தை. இவர்தான் முதலில் தமிழ் சங்கத்தை உருவாக்கினார். இவர் எழுதிய அகத்தியர் நூல் என்பது அழிந்து விட்டது. ஆனால் அவரின் சிறன் எழுதிய தொல்காப்பியர் என்ற நூல் தமிழின் முன்னோடி நூலாக இன்று இருக்கிறது. இந்த அகத்தியரின் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகள் பாரதியார் தமிழ் படிக்கும் சிறவிகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். இவர்கள் பாரத பூமியின் முக்கிய நதிகள் அல்லவா? இவர்கள் பாரதத்தில் வெவ்வேறு இடித்தல் அல்லவா ஓட வேண்டும்? ஏன் ஒன்றாக கூடி நிற்கிறார்கள்? என்னதான் நடந்தது என்று கேட்போமே. நீங்கள் பாரத பூமியின் முக்கிய நதிகள் அல்லவா? நான் நாரதரை, நான் தான் பவானி என்ற நதி, நான் தான் வைகை என்ற நதி, நான் தான் யமுனா என்ற நதி, நான் தான் கங்கை என்ற நதி. ஆமா, எங்கே முக்கிய நதியான காவேரி காணவில்லை? யாராவது அவளை அணை போட்டு தடுத்து விட்டார்களா? இல்லை இல்லை, காவேரி அகத்தியர் முனிவரிடம் வீராக பேசினாள். கோபம் கொண்ட புலிவர் அவளை கமண்டலத்தில் அழுத்திவிட்டார். நான் எவ்வளவோ கெஞ்சியமாக காவேரியை வெளியே விடவில்லை. நீங்கள் யார் காவேரியை வெளியாக விடுவிக்க வேண்டும்? அகத்தியர் முன் நான் ஏமாத்திரம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தாருங்கள். சிறுவா, அதனை எடுக்காதே. தாகத்துக்கு தண்ணீர் கேட்டால் கொடுப்பதுதானே தர்மம். என்னை கேள்வி கேட்கிறாயா? நான் கேட்பது ஒன்னா தவிர தர்மம் செய்யாத நீரம் ஒரு முனிவரா? எனக்கு கோபம் வர செய்யாதே. சிறுவா, நில். அகத்திய முனிவரே, காவேரி நதியான என்னை மன்னித்து விடுங்கள். எனது அகந்தையினால் நான் மதிக்கெட்டு விட்டேன். அதை நான் இன்று உணர்ந்து விட்டேன். இனி தமிழ் மக்கள் தான் எனது மக்கள். எனது மாமியார் மெச்சுவதற்கு என்ன செய்வேனோ அதுபோல் அடக்கமாய் நடந்து பெயர் வாங்குவேன். ஆஹா, தமிழ் மக்கள் இதை கேட்டால் எப்படி சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா? அகத்திய முனிவரே, என்னை வாழ்த்து விட்டு செல்லுங்கள். நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. இவன் என்ன பெண்களுக்கு பின்னாலே செல்கிறார்? புலவர்களுக்கு பெண்களை கண்டால் தான் கவிதை வரும் போல இருக்கிறதே. என்ன செய்யலாம்? அம்மா தெரிஞ்சுக்கலாம். யார் நினைத்தது? நாம் தெற்கே போக வேண்டும். அனுமதி தர. என்னை மடித்து ஒழுங்கு ஒடுக்க மட்டும்தான் நான் அனுமதி தருவேன். இந்தியாவே வாழ்க, இந்தியாவே வாழ்க, இந்தியாவே வாழ்க. சரி, போய் வாருங்கள். விந்தியா, விந்தியா,
நாரதரே, ஏன் அழைத்தீர்? இந்த வழியாக அகத்தியர் என்ற புலவர் வருகிறார். அவரிடம் முட்டம் உனை வணங்கும்படி கேட்டு விடாதே. யார் என்றாலும் என்னை வணங்கினால்தான் நான் மறுபக்கம் செல்ல அனுமதிப்பேன். விந்தியா, அவர் சரியான சக்தி வாய்ந்தவர். நீ ஒரு சிறிய மலை, உன்னால் என்ன செய்ய முடியும்? நான் ஆகாயம் வரை வந்து தடுப்பேன், பாருங்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி நீ கேட்பதும் கேட்காததும் உன் விருப்பம். ஒரு மாதிரி இன்றைக்கும் ஒரு கழகத்தை